ஃபைனலி அவங்க வாஷப் பண்ணிட்டு நிம்மதியா உட்காந்து பேசுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, புக்னாமா மேல ஸ்டாக்கிங்கான நெறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த அந்த கிட்னாப்பிங் இன்சிடென்ட்ல அவன் சஸ்பெக்ட்டா இருக்கான்னு. இது தெரிஞ்சதும் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே என்ன வார்ன் பண்ணியிருந்தா அவனுக்கு தெரியாமலே நான் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன்லன்னு. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அது உங்களால கண்டிப்பா முடியாது, நான் பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை அப்செட் பண்ணுதுன்னா உங்க மூஞ்சி அதை நல்லாவே காட்டி கொடுத்துரும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, எப்படி புக்னாமாவுக்கு நம்ம கான்ட்ராக்சுவல் மேரேஜ் பத்தி தெரிஞ்சதுன்னு அவன் கேட்கும்போது, நீங்க இன்னைக்கு கால் பண்ணும்போது உங்க பேரு வராம அங்க வீட்டோனர்னு வந்தது, அதை பார்த்துதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டதும், எதுக்காக நீங்க அப்படி சேவ் பண்ணிருக்கீங்க, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்லன்னு கேட்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே சேவ் பண்ணிட்டேன், அப்புறம் மாத்தவே இல்லைன்னு சொல்றான். அப்புறம் இவர் என்னவா சேவ் பண்ணிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு அப்படியே கேக்குறான். ஆனா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஹீரோவும் டெனன்ட்னு தான் சேவ் பண்ணிருக்கான். பிங்கியோட அங்கிள் போலீஸ் ஆஃபீஸர்ல, ஸோ அவர் கண்டிப்பா புக்னாமாவை சஸ்பெக்ட் பண்ணி விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றான். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன நினைச்சாலும் நடுவுல ஹீரோவை திரும்பி பார்த்து, இன்னைக்கு நீங்க என்னை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அது கூடவே நம்ம வீடுன்னு சொன்னது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்ததும் ஷேர் பண்றா. அதை கேட்டு ஹீரோ ஃபைனலி அவன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டுறான். என்ன சொல்றான்னா, அன்னைக்கு உங்களை நான் ஹர்ட் பண்ணேன், எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்க முன்னாடி நம்ம கப்பலாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை தவிர்க்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் எதுக்குன்னா, உங்களோட லைஃப்பில் நான் பேர்டனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும். இன்னைக்கு மியூச்சுவலாக நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவுக்கு வந்திருந்தாலும், நாளைக்கு இந்த சொசைட்டி ஒரு பெண்ணாக இருக்கிற உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நான் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் சந்தோஷத்துக்கான வழியில் நான் ஒரு தடையாக இருக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் நான் அதெல்லாம் பண்ணேன், அப்படிலாம் பேசினேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன்னு சொல்கிறான். ஓ மை காட், அவ்வளோ நல்லவனாடா நீ அப்படின்னு தானே உங்களுக்கும் தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அடுத்து ரூமுக்கு போன ஹீரோயின் என்ன நினைச்சாலோ, ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் காலேஜ் முடிச்சுட்டு $800 ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டரா வேலைக்கு சேர்ந்தேன். அந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவங்க என்னைய வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துருன்னு கூப்பிட்டாங்க. ஆனா நான் போகல. ஏன்னா எனக்கு ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. நான் காசு பெரிய மேட்டரா பார்க்கல. அதே மாதிரி தான் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ப்ரெசென்ட்ல வாழ்ற ஒரு பொண்ணு. இப்போதைக்கு நமக்குள்ள எந்த லைனோ ட்ரா பண்ண வேணான்னு அவ சொல்ல, ஹீரோ சரின்னு சொல்றான். அது கூடவே அவனை ஒரு ரிக்வெஸ்ட் பண்றான். என்னன்னா, இனிமேல் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க என்னை ஹஸ்பண்ட்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீங்க தனியா இருக்கீங்கன்றதை யாரும் நினைக்க கூடாது. மாத்தி மாத்தி அவங்க ஒரு டீல் பேசி முடிக்கிறாங்க. மை டியர் மக்களே, இங்க ஒரு குட்டி ஃபுல் ஸ்டாப் போட்டு உங்க கேள்விக்கான பதில் சொல்லிடுறேன். ஹீரோ எப்படி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்தான் அதானே கேக்குறீங்க. அவன் என்ன பண்ணியிருக்கானா, பஸ் ஸ்டாப்ல ஹீரோயினோட ஃபோன் கிடைச்சதுல அதில் புக்னாமாவுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்குறான். அதில் அடிக்கடி அவன் போன அந்த லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மேலே கார் போகாதுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி அடிச்சு பிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். இப்போ சொல்லுங்க, இவன் கரெக்டான ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இல்லையா? நீங்க பண்ண வேண்டியது ஒரு குட்டியா காமெண்ட் மட்டும் தான். வாங்க அடுத்து என்ன நடந்தது பார்க்கலாம். நமக்காக ஒருத்தர் நமக்கே தெரியாம, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் வேல இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அப்படியே குளுக்குள்ளுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபேஸில் தான் இப்போ ஹீரோயினும் இருக்கான். ஹீரோட நம்பரை ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ணுறான். அடுத்த நாள் ஆகுது. காலையில் ஹீரோ அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு பேரை போட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோவை தான் கொஞ்சம் முடியல, அவனோட பேரையாவது கொஞ்சுவோன்னு அவ அப்படியே தொட்டு தொட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக கால் போயிடுது. ஹீரோ எடுத்து ஹலோ ஹலோன்னு கேட்க, அப்பதான் அவ ரியலைஸ் பண்றான். அப்புறம் 2 பேருமே ஒரே நேரத்துல ஹாலுக்கு ஓடி வராங்க. ஐயோ, தெரியாதனமா கைப்பற்றுச்சின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியான ஹீரோவும் கேட்டுக்கிறான். அந்நேரம் பார்த்து பூனை சத்தம் கொடுக்குது. அட, இது எப்ப இங்க வந்ததுன்னு ஹீரோயின் கேட்கா, நேத்து நைட்டே டாக்ஸி பிடிச்சி வந்துருச்சு, நான் தான் கதவை திறந்து உள்ள விட்டேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியா, ஒரு பூனையால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அவ்வளோ ஷாக் ஆகி கேட்கா, இல்ல அது ஒரு காமெடி தான், நான் ஜோக் பண்ணேன்னு ஹீரோ சொல்ல, பா
இவ்வளோ சீரியஸாக ஒருத்தர் ஜோக் பண்ண முடியும்னா அது இவரால் மட்டும்தான் முடியும்னு அவளுக்கும் தோணுது. 2 பேருமே லைட்டாக சிரிக்கிறாங்க. அடுத்து அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. அப்படி ஆன் த வேல இந்த மாதிரி கிட்னாப் பண்ண அந்த கல்பிரிட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற நியூஸையும் பார்க்குறாங்க. ஹீரோயினால் இன்னுமே நம்ப முடியல, புக்னாமா தான் அந்த கிரிமினலான்ற மாதிரி பேசும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் அதே பிளேஸ்க்கு வேலைக்கு போகிறது லைட்டாக வரிடாக இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல புக்னாமாவை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆஃபீஸ்க்கு போன ஹீரோ கிட்ட லாஸ்ட் டைம் என்ன நடந்தது, புக்னாமா எப்படி இருக்கான்னு பிங்கி அப்புறம் சங்கு கேட்க, நான் அட்டாக் பண்ணது புக்னாமாவை இல்லை அவனோட மோட்டர் சைக்கிள்னு ரொம்ப பெருமையா ஹீரோ சொல்ல, அந்த கல்பிரிட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போட்டோவை பாருங்கன்னு காட்ட, இது கண்டிப்பா புக்னாமா இல்லை, உண்மையான கிரிமினல் புக்னாமாவுடைய போட்டோ அப்புறம் பேரை யூஸ் பண்ணி நிறைய அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி பெண்கள் எல்லாரையும் ஸ்டாக் பண்ணி அவன் வேலையை பார்த்துருப்பான். இதை கேட்டு ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. அதே மாதிரி அந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ஒர்க் பிளேஸ்க்கு போக அங்க அந்த கஃபே ஓனர் கூட உட்காந்து புக்னாமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவங்களும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் நைஸா அந்த ஓனர் கிட்ட, இந்த பையன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், இவன் தப்பிச்சு வந்துட்டான் போலேயேன்னு நைஸா சொல்ல அவருக்கு செம்ம காண்டாகுது. எல்லைய மீறி போறீங்கன்னு கத்துறாரு. அப்ப புக்னாமா அப்பா கொஞ்சம் மெதுவா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, என்ன அப்பா பையனான்றது இப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது. நேத்து நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் அப்பா கிட்ட சொல்லியிருப்பான். அந்த கான்ல இருக்கிற அவரு உடனே உங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க நான் பேசணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே அவங்க 2 பேருமே கஃபே ஓனர் முன்னாடி ரொம்ப இன்னசென்ட்டா உட்கார்ந்துருக்காங்க. அவரும் கத்துறாரு, இந்த மோட்டார் சைக்கிளை ட்ரெஷர் மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி அவ்வளோ பார்த்து பார்த்து கைப்படாம வச்சிருந்தோம், ஒரு நிமிஷம் யோசிக்காம இப்படி போய் மிதிச்சிட்டீங்களே நொறுக்கிட்டீங்களேன்னு கத்துறாரு. ஒரு கால் வந்ததும் அங்கிருந்து அவர் போயிடுறாரு. புக்னாமா வந்து, இது நமக்குள்ளேயே விஷயம் இருந்திருந்தா இதோட முடிஞ்சிருக்கும், ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உங்களோட ஃபேக் மேரேஜை பத்தி நான் இன்னும் அப்பா கிட்ட சொல்லலைன்னு சொன்னதும் அதை பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்ன்ற மாதிரி 2 பேரும் கேட்குறாங்க. இப்பதான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. அன்னைக்கு அவங்க வெட்டிங் ஹால் போறதுக்கு பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அவங்க முன் சீட்ல தான் புக்னாமா உட்கார்ந்துருந்தான். இவங்க பேசுற விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணம் அன்னைக்கு அங்க சர்வராகவும் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்ப அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது இவன் அவங்கள நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஒன்னு வெட்டிங் நடந்ததோ கிஸ் பண்ணுவாங்க, இது இங்க நடக்கல. 2வது அட்லீஸ்ட் கப்பிள் போசஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இது எதுலயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஜஸ்ட் பேருக்குன்னே எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவன் தான் பிங்கி கிட்ட போயிட்டு, கப்பிள் போசஸ் ஒண்ணுமே நீங்க போட்டோ எடுக்கலையே, கண்டிப்பா ஃபியூச்சர்ல வருத்தப்படுவாங்க, இப்பயாவது எடுங்கன்னு சொல்லிட்டு இவன் தான் டிஃப்ரெண்ட் போசஸ் சொல்லியிருப்பான். இது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. இப்ப பிரசன்ட் டேல இது எல்லாம் ஓகே தான், அன்னைக்கு நைட்டு எதுக்காக ஸ்பேனர் எடுத்தேன்னு அவங்க கேட்கும்போது, அதுவா அது பீர் பாட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ரெண்ட் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறான். கூடவே அந்த பைக்குக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஃபைல் பண்ண போகிறேன்னு சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் தலை சுற்றுது. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பேசலான்னு அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறான். அடுத்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கெட் டுகெதருக்கு போகிறான். அப்படி போகும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, சுஜி அப்புறம் ஹோரங், பரவாயில்லையே மாமா ரொம்ப நல்லவராக இருக்காரே, பொண்டாட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, நாங்கள் தான் தப்பாக கணக்கு போட்டோன்னு அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு திரும்புகிற ஹீரோயின் ஸ்டாப்பில் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறா. அட நீங்கள் என்ன இங்கன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா, நைட்டு வேற, ஸோ சேஃப்டி பர்பஸஸ்க்கு தான் வந்தேன்னு சொல்ல, ஸோ ஸ்வீட். 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. காலையில் ஹோரங்கோட வீட்டில் பாய் ஃப்ரெண்ட்கார சத்தம் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏண்டா சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு அவ்வளோ காண்டாகி எந்திக்கிறான். என்னாச்சு உனக்கு, இப்பெல்லாம் நீ சுத்தமாகவே இருக்கிறது இல்லை போல, உன் நெயில்ஸ்லாம் அசிங்கமாக இருக்குன்னு கேட்க, ஏன் நெயில்ஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்குன்னு அவ்வளோ பார்க்க, ரிங் ஃபிங்கரில் ரிங்கை பார்த்தவ செம சர்ப்ரைஸ் ஆறா. இத்தனை வருஷமா இந்த ஒரு நாள் இந்த ஒரு நொடிக்கு தான் அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவன் கேட்ட அடுத்த செகண்டே கண்ணீர் கொட்ட தேம்பி தேம்பி அழுகிறான். நான் கண்டிப்பா பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சோ கியூட். அந்த பக்கம் ஹீரோவோட கம்பெனில சங்கு என்ன பண்றானா, ஓன்சியூக் அதாவது ஹோரங்கோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நியூ டெவலப்பர் அப்படின்ற போஸ்ட் கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணதா அனௌன்ஸ் பண்றான். இதை கேட்டு டீம் என்னவோ அவ்வளோ சந்தோஷப்பட்ட மாதிரி இல்ல. ஹீரோ அவனை தனியா கூப்பிட்டு, அவுட் ஆஃப் சிம்பத்தி நீங்க இது பண்றீங்கன்னா பண்ண வேணாம், ஏன்னா இது பிசினஸ் விஷயம்னு சொன்னதும், இல்ல அவன் நிஜமாவே
நிஜமாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஸோ பயப்படுற மாதிரி இதுல எதுவுமே இல்லைன்னு அவனும் கான்ஃபிடென்ட்டா சொல்றான். அடுத்து அந்த டீம் எல்லாரும் சேர்ந்து யோலோ கஃபேக்கு போறாங்க. அங்க சுஜி புக்னாமா கிட்ட மோட்டார் சைக்கிளுக்கு நடந்த கொடுமையை பத்தி தோள் மேல கைய போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து சங்கு மனசொடிஞ்சு போய் அப்படியே நின்னுட்டு இருக்கா. சுஜி திரும்பி பார்த்ததும் அவன் டப்புன்னு அங்கிருந்து ஓடிடுறான். பின்னாடியே சுஜியும் போறான். ஒரு கார்னர்ல நின்று அவன் அழுதுகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு, எல்லாமே ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையான்னு அவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வர்ற சத்தம் கேட்டு டப்புனு இவனை பிடிச்சி காருக்குள்ள போயிடுறான். அந்த பக்கம் என்னடா மாயமா மறைஞ்சு எங்க போயிட்டாங்கன்னு அவங்க தேடி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கார்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்து இந்த பக்கம் இல்ல போல, வாங்க அந்த பக்கம் போலான்னு இழுத்துட்டு போயிடுறான். அவங்க எல்லாருமே யோலோ கேஃபேக்குள்ள போனதும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கிரீட் பண்றா. 2 பேரும் ஸ்மைல் பண்றாங்க. இவங்களை பார்த்து புக்னாமாவும் ஸ்மைல் பண்றான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே புக்கை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினை பார்த்து புக்னாமா இந்த புக்கு நல்லா தானே இருக்கேன்னு கேட்க, இப்பதான் ஹீரோயினோ நீ இன்னமும் எங்க மேல கோவமா இருக்கியான்னு கேட்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்த புக்னாமாவும் இல்ல உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கூலா இருக்காரு அதனால மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண ஹீரோவோட பஸ் வந்ததும் அவளும் சேர்ந்து ஹீரோ கூட உட்கார்ந்து ஒன்னாவே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு அவர் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கான். மேலே ஆகாயத்தை பார்த்து இன்னைக்கு ரொம்ப ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அழகா இருக்குல்லன்னு சொல்லிக்கிட்டே போக மேல பார்த்த ஹீரோ அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, என்ன ஆச்சு இவங்களுக்குன்னு அவனும் யோசிச்சுக்கிட்டே போறான். அப்புறம் வீட்டுக்கு போனதும் அவங்களோட வெட்டிங் ஆல்பமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்பவே கம்மியா இருக்குன்ற மாதிரி இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. ஹீரோயினுக்கு சுஜி அப்புறம் ஓரங்க தவிர வேற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு அவ சொல்ல, ஹீரோவை பொறுத்தவரையில வாழ்க்கையில நமக்கு ஒரே ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் இருந்தாலே போதும்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு ட்ரூ லவ் இருந்தா போதுமான்னு கேட்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்த ஹீரோ போதும்னு சொல்றான். அப்புறம் ரூம்குள்ள போன ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல மெசேஜ போடுறா. எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குது, அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட புருஷன் தான் அப்படின்னு அவ மெசேஜை போட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுடி, குடிச்சிருக்கியா என்ன அப்படின்னு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கபோர்ட்ல மவுஸ் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பேப்பர் கிடைக்குது. அது என்னன்னு அவன் திறந்து பார்க்கும்போது ஒரு மேரேஜ் அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறோம். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி மணப்பெண் அப்புறம் மாப்பிள்ளையோட பேரை பார்க்கும்போது அதுல ஹீரோவோட பேர் இருக்கு. ஆனா பெண்ணுக்கான பேரு பார்க்கும்போது ஜங்மின்ன்ற வேற ஒரு பேர் இருக்கு. என்னடா இது புது ட்விஸ்ட்.